இப்போ நாம் பார்க்க போகிறது மத்திய கிழக்கில் சவுதி அரேபியாவிற்கும் அணுசக்தி நாடான பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த புதன்கிழமை நேற்று முன்தினம் ஒரு பைலேட்ரல் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து மிக மிக கவனமாக கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையே ரொம்ப நெருக்கமான உறவுகள், நட்புறவு பாரம்பரியமாக இருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே மோதல் வரும் சூழ்நிலையில் மொத்த அரசியல் தென்கிழக்கு ஆசியாவில் மாறும் என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்க ரொம்ப பார்க்கணும். ஏன்னா தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள்ல வான்வழி தாக்குதலின் மூலம் இஸ்ரேல் வீசித்தது. இது கத்தார் உதவியோடு இஸ்ரேல் நடந்த இந்த சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது நடந்து வருகிற போது இந்த முழு பிரச்சனையிலும் கத்தார் மத்தியஸ்தராக செயல்பட்டாங்க. அமெரிக்காவின் ஆதரவாளராக அவர்கள் செயல்பட்ட நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய நெருங்கிய இஸ்ரேலுக்கு சமமான நாட்டில் குண்டை போட்டதுதான் இஸ்ரேல். இப்போதான் இந்த இடைப்பட்ட குழப்ப நிலையில்தான் பாகிஸ்தானோடு சவுதி அரேபியா உடனடியாக இந்த அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் மேற்காசியா ரொம்ப சிக்கலாக மாறியிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மேற்காசியாவில் அமெரிக்கா நீண்ட காலமாக பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நாடாக இருந்தது. ஆனால் இஸ்ரேலிய தாக்குதல்ல இப்ப ரொம்ப பலவீனமாயிற்று. அமெரிக்காவினுடைய செய்தி நிறுவனமான CNN பேசிய சவுதி அரேபியாவினுடைய மூத்த அதிகாரி தன் பெயரை வெளியிடல. இந்தியா மற்றும் பாகிஸ்தானோட உறவுகள்ல சவுதி அரேபியா சமநிலை பேணுவதற்கான அவசியம் உள்ளது, ரெண்டுமே அணுசக்தி நாடு என்றார். சவுதி அரேபியாவுடைய அந்த அபிஷியல் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடான உறவு எப்போதும் இருப்பதை போன்று வலுவாக இருந்ததில்லை, இந்த உறவை நாங்கள் மேலும் வலுப்படுத்துவோம், பிராந்திய அமைதிக்காக ஒன்றாக செயல்படுவோம் என அவர்கள் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியாவுக்கு அணுசக்தி பாதுகாப்பை பாகிஸ்தான் வழங்குமா என்ற கேள்விக்கு விரிவான இது ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம், த பைலேட்டரல் அக்ரிமெண்ட் இன் பிட்வீன் டூ நேஷன், இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது என சவுதி அரேபியா சொல்கிறது. அண்மை காலங்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய ரெண்டு நாடுகளும் உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய வகையில் பலஸ்தீனத்தினுடைய இந்த ஒப்பந்தம் ரொம்ப முக்கிய காரணியாக இதுக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. அமெரிக்காவினுடைய ரொம்ப நெருங்கிய தேசம், அமெரிக்காவுடைய பெரிய தளம் வைத்திருக்கக்கூடிய கத்தர் எல்லாருக்கும் தெரியும், இதுதான் உண்மை. அந்த கத்தர் மீது இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய இந்த தாக்குதல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகள் தான் பெரிய பரபரப்பாயிட்டு. அமெரிக்காவுடைய நட்பு நாடான கத்தரிலே குண்டு போட்டு விட்டார்களே, தமது நாடுகளுக்கான பாதுகாப்பு முறைமைகள் என்ன என்கின்றதை தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இன்றைக்கு சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஒப்பந்தம் இரண்டு தேசங்களுக்கும் இடையே நடைபெற்று உள்ளதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. கத்தரின் தலைநகரான தோஹாவில் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு இராணுவ மோதல் நடந்த சில மாதங்களுக்கு பிறகு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கையெழுத்தாகிறது. எனவே இந்த ஒப்பந்தம் ரெண்டு நாடுகளுக்கு முக்கியமானது என்று கருதப்பட்டாலும் இது மேற்காசியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்து நம்ம பார்க்கிறது, வளைகுடா நாடுகள்ல அமெரிக்கா மீதான அவநம்பிக்கை ரொம்ப அதிகரிக்கிறது. அமெரிக்கா மீது யாரும் நம்பிக்கை இல்லை. இப்போ அமெரிக்கா கேவலப்பட போகிறது. அமெரிக்கா வெளியே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய மனசாட்சி இஸ்ரேல் என்று சொல்கிறார்கள். ஆகவே இப்பொழுது அமெரிக்கானுடைய உறவுகளை துருக்கியோ, சவுதி அரேபியாவோ, ஜோர்டானோ, கத்தரோ, ஈஜிப்டோ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லா நாடுகளும், மொரோக்கோ உள்பட ஆப்ரஹாம் அக்கார்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பரிசீலனை பண்ண வேண்டிய காலம். அப்படித்தான் வெஸ்டர்ன் மீடியா சொல்லுது. அதன் விளைவாக அந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் பாதுகாப்புக்காகத்தான் இப்போ பாகிஸ்தான், சீனா, துருக்கி மற்ற நாடுகளை நோக்கி செல்கிறார்கள். தங்கள் பாதுகாப்பு என்ன? செப்டம்பர் 9 தோஹாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பின்பு இனி நாம அமெரிக்காவை நம்பலாமா என்பது குறித்து வளைகுடா நாடுகளில் பெரிய கேள்வி வந்திருக்கு. பாகிஸ்தானோட பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக ராய்டர்ஸ் செய்தி முகமையிடம் சவுதி அரேபியாவினுடைய அபிஷியல் இந்த ஒப்பந்தம்
பல ஆண்டுகால பேச்சுவார்த்தையில் தான் நடந்துச்சு. நம்ம உடனடியாக நாங்கள் இது செய்யலை. இரு நாடுகளுக்கு இடையும் ஏற்கனவே, அதாவது பாகிஸ்தான் சவுதிக்கு இடையில வலுவான உறவு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் செப்டம்பர் 17 சவுதி அரேபியாவுக்கு போய் சவுதி அரேபியாவினுடைய பின் சல்மான், முகமது பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை ஷெபாஸ் 2 பேரும் கட்டி அணைத்து இந்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் இடையே, சவுதி பாகிஸ்தான் இடையே ரொம்ப நல்லுறவு இருந்து வரும் நிலையில் தான் இந்த இராணுவ நிலை சார்ந்த ஒப்பந்தம் தற்போது நிறைவேறி இருப்பதை நாம் ரொம்ப ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 2 நாடுகளும் ஒருவரை ஒருவர் தாக்குகின்ற போது பாகிஸ்தானை யார் தாக்கினால் சவுதி அங்கே வந்து நிற்கணும், சவுதி யார் தாக்குனா பாகிஸ்தான் வரணும். ஒரு தேசத்தை தாக்குற போது மற்றொரு தேசம் அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் கை கொடுக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் எதிர்காலத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே ஏற்கனவே நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கை எடுத்தால் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வருமா என்ற கேள்வி எழுகிறது. இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே இந்த முறுவல் தற்காலிகமாகத்தான் இருந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய எல்லை பாதுகாப்பு உள்ளே வருவது, பாகிஸ்தானுடைய ஆதரவளிக்கப்பட்ட ஜெய்ஷ் முகமது அல்பதர் போன்ற அமைப்புகள் வருகின்ற போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் நடந்தால் இப்பொழுது சவுதி வருமா? இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சவுதி அரேபியா கண்டிப்பாக இந்தியாவுக்கு எதிராக ஒரு கடினமான நிலைப்பாட்டை எல்லா நிலைகளிலும் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகி உள்ளதை மறுக்க முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் சவுதி அரேபியாவுடைய இந்தியாவினுடைய முன்னாள் தூதரக தலைவர் தல்மிஸ் அகமது என்ன சொல்றாருன்னா, இது இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவாக தெரியவில்லை, ஆனால் நீண்ட நோக்கில் பார்த்தால் இது இந்தியாவுக்கு எந்த வகையிலும் நல்லது அல்ல என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமாக நாம கவனிக்கணும். இப்ப இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் சவுதி அரேபியா தனது துருப்புகளை அனுப்பாமல் இருக்கலாம், ஆனா அதன் வசம் பணம் உள்ளது. ரொம்ப கவனிக்கிறங்க. சவுதி அரேபியா பாகிஸ்தான் இராணுவத்தை வலுப்படுத்த நிதி உதவி வழங்கும், இது இந்தியாவுக்கு சிக்கல். சவுதி அரேபியாவிடம் அமெரிக்கா தொழில்நுட்பம் உள்ளது, அதை பாகிஸ்தானுக்கு வழங்கலாம். F-15 போன்ற மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இது பாகிஸ்தான் இராணுவத்திற்கு பெரிய விஷயமாக இருக்கும். இது நிச்சயமாக இந்தியாவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியா ஏன் இந்த ஒப்பந்தத்தை செய்தது அப்படின்னு பார்த்தா, முதலாவதாக வளைகுடா நாடுகள் இப்போது அமெரிக்காவை நம்பல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இரண்டாவது, ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் இந்தியாவின் தாக்குதலை மிகவும் வலுவாக எதிர்கொண்டது. பாகிஸ்தான் ஒரு முக்கிய நாடாக உருவெடுத்தது. தனது இடத்தை இழந்து வந்த பாகிஸ்தான் இப்போ மீண்டும் சில முக்கியத்துவம் இந்த போரால பெற்றிருக்கிறது. மறுபுறம் இந்த பகுதியில் இந்தியாவினுடைய தாக்கம் காணப்படவில்லை எனும் கூறப்படுகிறது. இதுல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனையை தாண்டி, காஷ்மீர் மாநிலத்தினுடைய இந்த பிரச்சனையை தாண்டி தற்போது வளைகுடா நாடுகள் தங்கள் பாதுகாப்பிற்காக பாகிஸ்தான், துருக்கி மற்றும் சீனாவை நோக்கி திரும்புறத நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஆகி இருக்கிறது. அரசியல்ல ஆழ்ந்த கவனம் செலுத்தி வரும் நிலையில பாகிஸ்தான் ஒரு புதிய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய முக்கிய பங்குதாரராக இருக்கும் ஒரு நாட்டோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. சவுதி அரேபியா இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடுங்க. இந்தியாவில் பல ஆயில் ஒப்பந்தங்கள் எல்லாம் செய்து வந்தது. இந்தியாவுடைய அராமிக் சவுதியினுடைய கம்பெனி இந்தியாவுக்கு வரப்போகுது, ரிஃபைன் சென்டர். இதற்கு இடையில இப்போ சீனா, துருக்கி, பாகிஸ்தான் ஒன்றாக இணைந்திருக்கிறது. பாகிஸ்தான் இப்போது ரொம்ப முகவும் நல்ல நிலையில் உள்ளது என்றும் அவங்க எழுதுறாங்க. இந்த ஒப்பந்தம் குறித்து இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை என்ன கருத்து தெரிவிக்கிறதுனா, இந்த ஒப்பந்தம் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு, பிராந்திய உலக அமைதி மீது ஏற்படும் தாக்கத்தை நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம். இந்தியாவினுடைய தேசிய நலன்களை பாதுகாக்க இந்திய அரசு உறுதி பூண்டுள்ளது, இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை உறுதி பூண்டுள்ளது என்று கூறியிருக்கிறது. அதாவது இந்தியாவும் தேசிய பாதுகாப்பு மீதான தாக்கத்தை பற்றி பேசுகிறது. இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை கன்வெல்சிப்பல் இந்த விசாரணை ரொம்ப தீவிரமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் சவுதி பாகிஸ்தானை தாண்டி இராணுவத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்படும் பாகிஸ்தான் என்று சொன்னாலும் இது உண்மையிலே இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் அணுசக்தி பாதுகாப்பை வழங்குவது பற்றி பாகிஸ்தான் வெளிப்படையாக பேச, இந்த நிலையில்தான் இந்த ஒப்பந்தம் யாரும் எதிர்பாராத வகையில் நிறைவேறி உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அணு ஒப்பந்தம் போட முடியாது. அமெரிக்கா தனது வல்லாதிக்கத்தில் அணுகுண்டு செஞ்சு வைத்திருக்கிற இஸ்ரேலே எவனும் கேள்வி கேட்க முடியாது. 90 குண்டுகள் வைத்திருக்கிறாங்க. இந்த நிலையில சவுதி அரேபியா அணுகுண்டுகளை நாங்கள் வாங்கிக் கொள்வோம்,
பாகிஸ்தானுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, சவுதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்கள் பாகிஸ்தான்கிட்டேருந்து அணுகுண்டு வாங்கி கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறது. இது இந்தியாவுக்கு அதிக பிரச்சனை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே முறுவல் தொடரும் நிலையில சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்தை சமாதானம் என்று ஒருவேளை கூறினாலும் அதுல இந்தியா ஒருபோதும் ஒரு மன மகிழ்ச்சி அடையாது. இதுதான் உண்மை. சவுதி அரேபியாவுடைய கடந்த கால நிகழ்வுகளை நாம பார்க்கிற போது சுல்தான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் 1998 பாகிஸ்தானுடன் அணுசோதனை நடத்திய உடனே இஸ்லாமாபாத்தை அவர் சென்றார். எப்ப 1998 இந்தியாவுடைய பொக்காரானுக்கு பிறகு பாகிஸ்தானின் அணு மற்றும் ஏவுகணை தளங்களை அவர் பார்வையிட்டார். அப்போ அமெரிக்க அதிபராக பில் கிளின்டன் இருந்தார். இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒப்பந்தம் இந்தியாவுடனான சவுதி அரேபியாவினுடைய உறவுகளை எப்படி பாதிக்கும் என்று அது நிச்சயமாக நாம் இப்போது சொல்ல முடியாது. அதில் பல சந்தேகம் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்குடைய நல்ல உறவு இருக்கிறது. ஆனால் மேற்காசியாவுடன் அதன் உறவு வர்த்தகம் அளவிலே கட்டுப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் போன்று அல்லாமல் இந்தியா வளைகுடாவில் பாதுகாப்பு கூட்டாளியாக இல்லை. தற்போதைய நிலையில ரஷ்யா, ஈரான், இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மத்தியில அமெரிக்க எதிர்ப்பு மனநிலை வெடித்து சிதறி வரும் நிலையில இந்த ஒப்பந்தம் ஒட்டுமொத்த அரசியல் தெற்காசியாவில் மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இதற்கிடையில அரபு நாடுகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு புதிய அரபு படைகளை நிர்மாணம் செய்து குரல் தோஹா மாநாட்டில் எழும்பியிருக்கிற நிலையில் சவுதி அரேபியா அவசர கதியில் பாகிஸ்தானோடு இந்த பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டை போட்டிருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது இந்தியாவிற்கும் சில மனநிலை கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிறதா தற்போது நிலை. ஏன்னு கேட்டா அமெரிக்கா கோடானு கோடி பில்லியன் டாலர்களை கபலீகரம் செய்கிறார்கள். கத்தரிலிருந்தும் சவுதியிலிருந்தும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலிருந்தும் இன்னும் பஹ்ரைன் எல்லா நாடுகளிலிருந்தும் வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள். சமீபத்தில் கூட 400 ட்ரில்லியன், அதாவது 4 ட்ரில்லியன் 400 லட்சம் கோடியை முதலீடாக பெற்று சென்றார்கள். 4000 கோடிக்கு கூட. ஆனாலும் இஸ்ரேலுக்கு சமமான கத்தரில் கை வைத்த பிறகுதான் 2ஆம் நிலை பார்ட்னரான சவுதி யோசித்தது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் யோசித்தது. எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால இனி வருங்காலத்தில் அமெரிக்காவுக்கு இந்த மண்டலத்தில், தெற்காசிய மண்டலத்தில் இடமில்லை. ஆகவே தற்போது பாகிஸ்தானை அவர்கள் இராணுவ பங்காளியாகி கொண்டிருப்பது இந்தியாவிற்கு எந்த அச்சத்தையும் ஏற்படுத்தாது. அதில் உறுதியாக நாம் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அது இப்போ இந்தியாவோடு அதிக முதலீடுகளை செய்ய வேண்டிய காலகட்டம். அதுதான் முக்கியம். அப்படி என்றால் இந்தியாவோடு நாங்கள் உங்கள் நாட்டினுடைய விவகாரத்தில் எந்த சம்மந்தமும் பட மாட்டோம். இந்தியா பாகிஸ்தானோட போறன்னு தான் நாங்கள் வரமாட்டோம். உங்கள் நாட்டுடைய அந்நிய செலவாணி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்று இந்தியா சொல்லுவோம். அவர்களும் சொல்வதை போன்று இந்தியாவும் வருங்காலத்தில் பல டெக்னாலஜிஸை அவர்களுக்கு சப்ளை பண்ணலாம். தொழில்துறை உறவுகளை வைத்திருக்கலாம். இது நம்ம நாட்டினுடைய ராஜ்ய பார்வை ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏராளமான முதலீடுகளை அமெரிக்காவை தவிர்த்து இந்தியாவில் அவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை தாண்டி சிப்பு போன்ற விவகாரத்தில் அராமிக் போன்ற கம்பெனிகள் நிர்வாகம் செய்கிற போது பதட்டம் குறையும். இந்திய அரசு இதை எப்படி அணுகப் போகிறது? பாகிஸ்தானோடு சவுதி கொண்டது இந்தியாவுக்கு திரட்டன் என்று வெளிப்படையாக பார்க்கப்பட்டாலும் சவுதியினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? இனி அமெரிக்கா தன் வல்லாதிக்கத்தை வாளை சுருட்டி கொள்ளுமா? முதலீடுகள் குறையுமா என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும். அடுத்த செய்தியில் உங்களுக்கு நான் நிறைய தரப்போகிறேன். நன்றி.